கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுவிட்டது. வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்க முடியாத இளம் சிறார்களும் இளைஞர்களும் பொழுதுபோக்கு மையங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு அதிகம் கை கொடுப்பது சென்னை புறநகரில் உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்கா. வனவிலங்கு கூட்டத்தை காண குவிந்து வரும் மக்கள் கூட்டத்தை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். 1986 தொடங்கப்பட்ட வண்டலூர் உயிரியல் பூங்கா சென்னை வாசிகளுக்கு மட்டுமல்ல, சென்னைக்கு வந்து செல்பவர்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு மையமாக திகழ்ந்து வருகிறது. உலகின் வேறு எந்த பூங்காக்களிலும் காண முடியாத ஆல்பினோ வகையைச் சேர்ந்த வெள்ளை மயில், ஆப்பிரிக்க சாம்பல் நிற கிளி, பறக்க முடியாத கேசவாரி பறவை போன்ற வினோத பறவைகள் இங்கே மக்களுக்கு விருந்தளிக்கின்றன. சிங்கவால் குரங்கு, வெள்ளை புலிகள், சிங்கம், முதலை போன்ற வன விலங்குகளும் பார்வையாளர்களை சுண்டி இழுக்கின்றன. சாதாரண நாட்களில் 14,000 பேர் வந்து சென்ற நிலையில் கோடை விடுமுறை தொடங்கிவிட்டதால் இப்போது 30,000 பேர் வரை தினமும் வருகை தருகின்றனர். மக்களின் ஆர்வத்தை பூர்த்தி செய்யும் வகையில் செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த கோடை விடுமுறை தினங்களில் பூங்கா திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. பாம்பென்றால் படையே நடுங்கும் என்பது பழமொழி. ஆனால் கண்ணாடி கூண்டுக்குள் அடைந்து கிடக்கும் பாம்புகளை மிக அருகில் பார்ப்பது அனைத்து தரப்பினரையும் மகிழ்ச்சியடையத்தான் செய்கிறது. கானகத்துக்கு சென்று காண முடியாத வனவிலங்குகளை நேரில் பார்ப்பது தங்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதாக சொல்கிறார்கள் இவர்கள். நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்காக வண்டலூர் ஜூ வந்திருக்கோம். சென்னையில் இருக்க இந்த ஜூ ரொம்ப நல்லா இருக்குது. டைகர் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பார்க்க. டைகர் அங்கே தான் இருக்குது. வெள்ளைப்புலியோட குட்டியை பார்க்க வந்தோம். ஆனால் குட்டியை பார்க்க முடியல. புளியை மட்டும் தான் பார்க்க முடியுது. வெள்ளைப்புலியை ரொம்ப ஜாலியாக இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக கோடை காலத்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையை விலங்குகள் சமாளிக்க அதனுடைய உணவு இருப்பிடங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பறவைகள், மான்கள், கரடி போன்றவை இருக்கும் இடத்தில் தண்ணீர் குட்டைகள் அதிகமாக திறப்பது, கீற்று கொட்டகைகளை புதியதாக அமைப்பது போன்ற பணிகள் விறுவிறுப்புடன் நடந்து வருகிறது. அவற்றின் உடல்நலத்தை பேணுவதற்காக அவற்றிற்கு வழங்கப்படும் தானியங்கள், பழங்கள் மற்றும் தண்ணீரோடு கலந்து சில மருந்துகளும் தரப்படுகின்றன. வெயிலை சமாளிக்கும் வகையில் யானைகளை மணலில் உருள வைத்தும், சேற்றில் புரள வைத்தும், தண்ணீரை அதன் மீது பீச்சி அடித்தும் குளிரூட்டி வருகிறார்கள். யானைகளின் நீர்க்குளியலை பார்ப்பதற்காக காலையில் இருந்தே காத்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார்கள் மக்கள். யானை குளியல் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி, இந்த 3 நாள் யானை குளிக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் வெயிட் பண்ணி வந்து பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வண்டலூர் ஜூவுக்காக பசங்களை கூப்பிட்டு வரதுக்காக வந்தோம். 11 மணிக்கு அளவில் உள்ளே வந்தோம். வண்டலூர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்னாங்க, இந்த மாதிரி யானை இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமாக 3 மணிக்கு தான் குளிப்பாட்டுவோம், தண்ணியில் வந்து விளையாட விடுவோம். அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், பசங்கள்லாம் பார்ப்பாங்கன்றதுக்காக 3 மணி வரைக்கும் அப்படியே வண்டலூருக்குள்ளே வெயிட் பண்ணி இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க. வண்டலூர் ஃபுல்லாக முன்னாடி விட இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோடைக்கால முகாம்களின் புத்துணர்ச்சி மிருகங்களுக்கு மட்டுமல்ல, அதை பார்க்கும் மனிதருக்கும் தான். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் சசிகுமார்.